ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியான டெத் ஆஃப் த பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மிக்கா மில்லர் ஒரு சர்ச் வர்ஷிப் லீடர். இவங்க தன் குடும்பத்துடைய சர்ச்ல பாஸ்டரா இருக்கிற ஜேபி மில்லரை திருமணம் செய்யறாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது இவங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ரிலீஜியஸ் ஃபேமிலி மாதிரி தெரியும். ஆனா மிக்காவுடைய நண்பர்கள் அண்ட் குடும்பத்தினர்கிட்ட இந்த டாக்கு சீரிஸ் அப்ப இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்களோட மேரேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு அப்படின்றதும் சைக்கலாஜிக்கல் அபியூஸ் இருந்ததாகவும் சொல்றாங்க. இறுதியில மிக்கா பாத்தீங்கன்னா தன் கணவர் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பண்றதுக்காக முடிவு செய்யறாங்க. ஆனா அவங்களோட டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்ததுக்கு 2 நாளைக்கு அப்புறமா 2024 ஏப்ரல் 27 நார்த் கரோலினா ஸ்டேட் பார்க்ல மிக்கா இருந்த நிலையில கண்டெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய மரணம் பாத்தீங்கன்னா ஒரு சூசைட் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணாலுமே அவங்களோட குடும்பத்தினரும் நண்பர்களும் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. மிக்கா மரணத்துடைய பின்னணியில இருக்கிற உண்மை என்ன, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்களுடைய கடைசி நாட்கள்ல எதுக்காக பயந்தாங்க அப்படின்றத டாக்குமெண்ட்ஸ், இன்டர்வியூஸ், புது ஃபுட்டேஜஸ் மூலமா விசாரிக்கிற ஒரு டாக்கு சீரிஸ் தான் டெத் ஆஃப் த பாஸ்டர்ஸ் ஒய்ஃப். ஒரு டிஸ்டர்பிங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூ ஸ்டோரியை இந்த சீரிஸ் மூலமா சொல்லிருக்காங்க. ஒரு சாதாரண மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி இல்லாம ஒரு டீப்லி டிஸ்டர்பிங் ரிலேஷன்ஷிப் இன்வெஸ்டிகேஷனா இந்த சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. அதுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ்ல மிக்காவுடைய ஜர்னல், டெக்ஸ்ட், ஃபேமிலி அக்கௌண்ட், போலீஸ் ரெக்கார்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த சீரிஸ்ல சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைம்லைன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஆர்டர் பண்ணி பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு டாக்கு சீரிஸா இருந்தாலுமே ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் அப்படின்றத ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சாதாரண நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி இல்லாம ஒரு மனிதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்க போனதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல டிஸ்டர்பிங்கான எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த சீரிஸ் மூலமா நிறைய நாட்ஸ் ஓபன் பண்ணிருப்பாங்க. அது எதுவுமே க்ளோஸ் பண்ணாமே ஒரு ஓபன் எண்டாவே முடிச்சிருப்பாங்க. அது டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்ரியோட அந்த பேசிங் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் இருக்கும். சோ உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில காட்சிகள் இருக்கு. இந்த சீரிஸோட பேசிங் ஆவரேஜா தான் இருக்கும். சரி, இந்த சீரிஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர்கான இல்ல, பட் டிஸ்டர்பிங்கான சில எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க, மெச்சூர் ஆடியன்ஸ் மட்டும் பாருங்க. டெத் ஆஃப் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.